Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளோன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நம்மளோட வின்சென்ட் இன்ஃபோ சேனல்லையும் சரி அதே மாதிரி விஜே அலர்ட்ஸ்னு சொல்லி நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து ரெகுலராக வந்து நீட் கவுன்சிலிங்காக வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக உங்கள் கெரியர் அமைச்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உதவும். இப்போ நாம் வந்து அதாவது நீட்டோட எக்ஸாம் எழுதி முடிச்சு பசங்க வந்து வெளியே வர போகிறாங்க. எப்படி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் எந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது. எப்படி இருக்குங்க? அதான் ஈஸியாக. எந்த பார்ட் ஈஸியாக இருந்துச்சு? கெமிஸ்ட்ரி தான் வருது. கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சா? ஆமாம். சரி தம்பி, எவ்வளோ மார்க் எடுக்கலாம் நினைக்கிறீங்க? 500 மேலே எடுக்கலாம். ரியாஸ் ஆண்டனி. சரி, எக்ஸாம் எப்படி இருந்தீங்க தம்பி? நல்லா எழுதிருக்கேன் சார். சரி, எந்த பார்ட் ஈஸியாக இருந்துச்சு? பயாலஜி தான் சார். பயாலஜி பார்ட் ஈஸியாக இருந்துச்சா? எது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் சார். சரி, எவ்வளோ மார்க் எடுக்கலாம்னு எய்ம் இருக்கீங்க? இப்போ பாஸ் மார்க் ஆனதே டவுட்டாக இருக்குது. தெரியல சார், ஒரு 350 வரும் சார். சரி, இப்போ தான் எழுதுறீங்களா? ஃப்ரெஷரா இல்லை ரிப்பீட்டரா நீங்கள்? ஃப்ரெஷர் சார். சரி, அடுத்த வருஷம் என்ன பண்ணலான்னு ஐடியா இருக்கீங்க? டாக்டர் தான் சார் படிக்கணும்னு இருக்கேன். ரிப்பீட். சரி, இந்த தடவை நீங்கள் எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. சரியா? நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எலிஜிபிள் மார்க் எடுத்தாவே நிறைய எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அதை பண்ணலாம். சரியா? நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறேன் சார். பேர் தம்பி? யஷ்வந்த். சரி, எக்ஸாம் எப்படி இருந்தீங்க தம்பி? எந்த பார்ட் ஈஸியாக இருந்துச்சு? ரொம்ப சுவாலஜி ஈஸியாக இருந்துச்சு. எந்த பார்ட் டஃப்பாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸா? சரி, நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக எழுதிங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான்? சரி, எவ்வளோ மார்க் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 300. சரி தம்பி, ரொம்ப நர்சரிங்களா? கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? எந்த பார்ட் டஃப்பாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்துச்சா? சரி, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ வந்து கேட்டிருப்பீங்க. நீங்கள் நீட் எக்ஸாமில் அதாவது நீங்கள் எலிஜிபிள் மார்க் எடுத்தாவே நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணலாம். அதனால் எந்த வித நெகட்டிவான விஷயத்துக்கும் நீங்கள் என்ன பார்த்தா யோசிக்காதீங்க. நீங்கள் எலிஜிபிள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னாவே நிறையா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கோர்சஸ் வந்து இருக்குது. சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல நம்பர் பார்த்துருப்பீங்க, எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்.